வியூவர்ஸ், நாளைக்கான ககன் பூமி சீரியலில் என்னென்னா நடக்க போகுதுன்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியான களத்தில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே பரபரப்பான கட்டத்தில் நம்ம கேபியை எப்படியோ நம்ம பூமி வந்து காப்பாற்றிடுறாங்க. இதனால் கேபி ஒரு விஷயத்த பூமிக்கிட்ட சொல்கிறாங்க. இத்தனை நாள் நம்ம குடும்பத்தை ஆட்டி படைச்ச ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இனி அதால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்ட கேபி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதனால பூமிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மாமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ மாமாவை வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம பூமி நம்ம மீரா எல்லாருமே வந்து பூமியை நினச்சி சந்தோஷமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அபூர்வாவையும் கேபியும் தான் காட்டுறாங்க. கேபி பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வாவுக்கு கால் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்கிறாங்க. என்ன அபூர்வா, உனக்கு எதுவுமே தெரியாத போல் நடிக்கிற? சோபா சந்திராவோட கொலை வழக்கில் நீ என்னை மாட்டி விட்டியே, அது வந்து உண்மை கிடையாதா? நீ சொல்லு பார்க்கலாம், உன் மனசாட்சிப்படி சொல்லு. நீ தானே அந்த கொலையை செஞ்ச, அந்த கொலையை நீ செஞ்சுட்டு ஏன் மேலே போட்டு விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் உன்கிட்ட நான் பேசணும். நீயும் நானும் சுமூகமாக பேசி அதை முடிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லாமல் அதை நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசி இப்போ ஃபோன்லேயே பேசு அப்படின்றாங்க. அது ஃபோனில் பேசக்கூடிய விஷயம் கிடையாது, நான் உன்னை நேரில் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி நம்ம அபூர்வாவை போட்டு தள்ளுறதுக்காக தான் அந்த பிளானையே ஒரு திட்டமாக வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு அபூர்வா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணு அப்படின்றாங்க. உடனே நம்ம அபூர்வாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அபூர்வாவுக்கு ஒரே வந்து குழப்பமாக இருக்குது. என்னடா இது, என்றைக்கும் இல்லாமல் இந்த ஆள் வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு இது பண்ணுறானே, அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கானே, எனக்கு என்னமோ இது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா யோசிச்சுக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ககனை தான் காட்டுறாங்க. நம்ம ககன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்ததுமே அந்த ரூம் சர்வெண்ட் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்ததில்ல, ஒரு குழந்தைக்கு கேன்சர் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேன்சர் வியாதி உள்ள குழந்தைய நீங்கள் விசாரிங்க, அவங்களுக்கு நான் ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்கேன், அதை பற்றியான டீட்டெயிலை வந்து நீங்கள் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் பாய் கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸ் பாயுமே என்ன பண்ணுறாங்கன்னா ககன் சொன்னதுனால உடனே போயிட்டு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ககன் அந்த நியூஸ் பேப்பரை பார்க்குறாங்க. நியூஸ் பேப்பரில் அந்த பாப்பாவோட ஃபோட்டோ எதுவுமே இல்லை. அதனால அந்த ஆஃபீஸ் பாய் சொல்கிறாங்க, சார் அந்த பேப்பரை நான் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் படிச்சுட்டேன், ஆனால் அதில் அப்படிப்பட்ட ஒரு நியூஸ் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ககனுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம ககனுக்கு நம்ம பூமி மேலே தான் டவுட் வருது. அப்போ நம்ம சாரதா சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. சாரதா சொல்கிறாங்க 2 லட்ச ரூபா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ககன் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து கோவத்திலே எந்திரிச்சு ஆஃபீஸை விட்டு வராங்க. அப்போ அந்த ஆஃபீஸ் பாய் சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட நம்ம ககன் இந்த பக்கம் வர. இந்த பக்கம் அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வாவும் நம்ம கேபியும் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கேபி கிட்ட அபூர்வா சொல்கிறாங்க, என்ன கேபி, என்னை இந்த இடத்துக்கு எதுக்காக வர வச்சிருக்க அப்படின்றாங்க. என்ன அபூர்வா, உனக்கு ஒன்றுமே தெரியாத போல் நடிச்சிட்ருக்க. என்ன நான் சும்மா இருந்த என்ன நான் தான் வந்து சோபா சந்திராவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உள்ள தள்ளுனல்ல, அதுக்கு பழித்திக்க தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன். என்ன நினச்சிட்ருக்க, என்னையே நீ உள்ள தள்ளிட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம் நினச்சிட்ருக்கியா? நீ பண்ண பாவத்துக்கு நான் வந்து அதுக்கு பலியாட ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேபி ஒரு பக்கம் கோவத்தோட நம்ம அபூர்வா வந்து பேசுகிறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்ருக்க, எதுக்காக என்னை இதுக்காக தான் வர சொன்னியா? நான் வந்து அந்த பூமியை சும்மா விட மாட்டேன், அந்த பூமியை நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூமி தான். இந்த பூமியால் தான் இந்த பூமி இந்த வீட்டுக்குள்ளே என்றைக்கு வந்தாலோ அந்த சோபா சந்திரா கொலை பண்ணதை வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் இந்த வீட்டுக்குள்ளே வராமல் இருந்திருந்தா நான் இந்நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் ஒருத்தங்களா தப்பு பண்ணுற தூண்டுறதே இந்த பூமியால் தான். இன்னைக்கு என் விஷயம் ஏதாவது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு ஆளையாக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உன்னை அந்த இடத்துல கை காட்டி நான் தப்பிச்சுக்கிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி கிட்ட நம்ம அபூர்வா இவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் கேபி இதை கேட்குற மாதிரியே தெரியல. கேபி சொல்கிறாங்க, இன்னையோட உன் கதையை முடிச்சுட்டு என் குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த திட்டத்தையே போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் உன்னை
விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபியா அவர் கையில் இருந்த ஒரு பொருளை எடுத்து நம்ம அபூர்வாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, என்னை விட்டுரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கேபி கிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் கேபி இதை கேட்குற மாதிரியே தெரியல. நில்லு அபூர்வா, நீ ஓடாத, தயவு செஞ்சு நின்று, நான் இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை குத்தி கொலை பண்ணுறதே இன்னைக்கு என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி வந்து அபூர்வாவை திருத்திக்கிட்டே போகிறாங்க. அந்த இடத்துல கேபி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஆனாலும் நம்ம கேபியை அந்த ஆக்ரோஷத்தோட எழுந்து போயிட்டு நம்ம அபூர்வாவை குத்த போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அபூர்வா பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே ஏறி நின்றுடுறாங்க. அப்போ அபூர்வா அதை பார்த்துட்டு, கேபி என்னை விட்டுடு, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து கேபி கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் கேபி அதை சொல்கிறத கேட்குற மாதிரியே தெரில. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரச்சந்திராவை தான் காட்டுறாங்க. சரச்சந்திரா பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அபூர்வா வந்து கொடுத்த லொக்கேஷன் படி வந்துடுறாங்க. அந்த இடத்துல யோசிச்சு பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கும் போது நம்ம சரச்சந்திராவுக்கு அபூர்வா மேலே ஏறும் போதே வந்து லொக்கேஷன் அனுப்பிடுறாங்க. அப்போ நம்ம அபூர்வா ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கிட்டு இருக்கா, அதனால அவளை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு ரொம்பவே ஆக்ரோஷத்தோடு வராங்க. அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம கேபி அபூர்வாவை வச்சு அந்த இடத்துல செய்கிறாங்கன்னே சொல்லலாம். அபூர்வாவை அந்த பள்ளத்துக்கு நேராக நிற்க வச்சு அபூர்வாவை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கேபி மேலே வந்துடுறாங்க. வந்துட்டு கேபி கிட்ட சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையா அபூர்வாவை விட்டுரு, நான் இல்லைனா உன்னை சாகடிச்சிடுவேன் அப்படின்றாங்க. அப்போ கேபி நம்ம சரச்சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்படி என்னை சாகடிச்சாலும் பரவாயில்ல, நான் இவளை குத்தி கொலை பண்ணாமல் விட மாட்டேன், உனக்கு இவளை பற்றி தெரியாது, நீ கண்மூடித்தனமாக இவளை நம்பிக்கிட்டு இருக்க, நீ நம்பினதுனால தான் என் குடும்பம் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்குது, என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, இவ ஒரு ஆளை தான், இந்த ராட்சசி செத்தா கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, இவளை பற்றி உனக்கு தெரியாதனால தான் இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக இவளை பற்றி ஒரு நாள் தெரியும் போது அன்னைக்கு நீ ரொம்பவே கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திராவை பார்த்து நம்ம கேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம சரச்சந்திரா நம்ம அபூர்வாவை காப்பாற்றுற ஒரு விஷயத்துல தான் நோக்கத்தோடு இருக்காரு. அப்போ அபூர்வா கிட்ட வந்து அபூர்வா வந்து உடனே, மாமா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரச்சந்திரா பார்த்தீங்கன்னா நம்ம கேபியை சுடுறதுக்காக அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் கேபி விழுற மாதிரி வராங்க. அந்த இடத்துல அபூர்வா ஒரு பக்கம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் கேபியை நம்ம கையில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சரச்சந்திரா கேபியை ஷூட் பண்ணிடுறாங்க. இதனால கேபி நில தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் சரச்சந்திரா உடனே கத்துறாரு, கேபி கேபி என் கையாலேயே உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு பண்ணுற அளவுக்கு ஆளாக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கேபி விழுந்ததை பார்த்து அபூர்வா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏண்டா கேபி, என்கிட்ட நீ மோதினா நான் சும்மா இருப்பேனா? இன்னைக்கு பார்த்தியா உன்னோட மச்சானோட கையாலேயே உன்னோட உயிர் போக காரணமாயிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு உடனே திரும்பினதுமே அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா நீங்கள் மட்டும் வரலன்னா என்னோட உயிரை இன்னைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சரச்சந்திரா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் மாமா அழுவுறீங்க, என்ன மாமா பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி மேலே பழிய போடுறாங்க. உடனே நான் என்ன சொல்ல போகிறேன், என் தங்கச்சிக்கு நான் என்ன பதிலை சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா அழ ஆரம்பிக்க உடனே அபூர்வா அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அவங்க வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹக் பண்ணதும் இல்லாமல் நம்ம அபூர்வா ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றிட்டே இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சரச்சந்திரா பார்த்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு அந்த சூர்யாவுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் நம்ம சாரதா பூமி எல்லாரையும் காட்டுறாங்க. சாரதா பூமி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம கேபியை வெளியில கொண்டு வந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக ஸ்வீட் எடுத்து எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடுறாங்கன்னே சொல்லலாம். அப்ப பூமி சிவா எல்லாரும் சொல்றாங்க, பாட்டை போடு சிவா, அத்தை இன்னைக்கு டான்ஸ் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சாரதா சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம் பூமி, என்ன அத்தை மாமா வெளியில் வந்துட்டாங்க, அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்ல எல்லாருமே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து ரொம்பவே கோவத்தோட உள்ளே வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூமி கிட்ட நம்ம ககன் வந்து கேட்குறாங்க, அந்த பணம் கொடுத்தியே அந்த குழந்தை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்களா, என்ன வந்து அதுக்கு தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட நம்ம ககன் கேட்க பூமி வந்து அந்த இடத்துல தடுமாறி நின்றுடுறாங்க. ஏன்னா நம்ம ககனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் ககன் வந்து பூமி கிட்ட கோவமா வராங்க.
இதுக்கப்புறம் ககன் வந்து அந்த விஷயத்தை கேட்டு அதுக்கப்புறம் ககன் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றத அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கேபியை உண்மையிலே ஷூட் பண்ணி இறந்துட்டாரான்றத நம்ம நாளைக்கு வர வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.